வச்சிருவோம். அதுல மாவு எடுத்து வெளியே வைப்போம். மாவை கொஞ்ச நேரம் வெளியே வச்சா சரியா போயிடும். விசில் வந்துருச்சு. சாரிம்மா, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல என்னால. நீங்க வருத்தப்படுறீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? இல்ல நீங்க காஃபி குடிங்க. ஏம்மா, இது டீயா காப்பியா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது காஃபி தாங்க. வர வர எல்லாமே டேஸ்டா சமைக்க ஆரம்பிச்சிட்டமா. டீ, காஃபி, சாப்பாடு, டிஃபனு எல்லாமே சூப்பர்மா. சரி சரி, குடிச்சிட்டு கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி. சொல்லுமா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாங்க, இப்பதான் எந்திரிச்சு பல்ல வலிக்கிட்டு வந்தேனே. என்னன்னா ஒரு காஃபி வச்சதுக்கு அண்ணியை எம்பிட்டு பாடிட்டு இருக்கீங்க நீங்க? ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போயிடுவாங்கம்மா. வீட்டில் இருக்க பொம்பளைங்க நம்ம சமைச்சது எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. சமைச்சது நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களும் சந்தோஷமா செய்வாங்கல்ல. அவங்களுக்குன்னு வேற என்ன இருக்கு? நம்மளை தவிர வேற எந்த உலகமும் கிடையாது இல்லை. அவங்களும் சின்ன சின்ன விஷயம் சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்மளோட வேலை. சரிண்ணா. சரிம்மா, நீ காஃபி குடிமா, நான் வெளியே இருக்கேன். ஏம்மா, மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரம்மா? இல்லைண்ணா, அவங்க தூங்கிட்டு இருந்தாரு. சரி, அவரை தொந்தரவு செய்ய வேணான்ட்டு நான் தான் வந்துட்டேன். சரிம்மா சரிம்மா, அவர் தூங்கிட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் எழுப்பிக்கலாம். வந்துட்டியா மகி? வா வா வா, வந்து காஃபி எடுத்துக்கோ வா. அண்ணி, அண்ணா சொன்ன மாதிரி காஃபி சூப்பரா இருக்கு அண்ணி. சரிம்மா சரிம்மா, குடிமா. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அண்ணி? ஒன்றும் வேண்டாம்மா, எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். நீங்க போய் குளிச்சு செடி ஆகிட்டு வந்துடுங்க, சாப்பிடுவோம். சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பசங்களுக்கெல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் அண்ணி. இப்பதானே தீபாவளி போச்சு, இப்பதான் எடுத்து முடிச்சிருக்கோம். மறுபடியும் எடுக்குமா ட்ரெஸ்? அண்ணி, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, இதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் வேணும் அண்ணி. பசங்களுக்கு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அவங்களும் சந்தோஷமா போட்டுப்பாங்கல்ல. சரிம்மா, உன்னோட விருப்பம். புது ட்ரெஸ் வாங்கி தராங்களா? என்னம்மா சொன்ன? புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்ன? ஏண்டி, டெய்லி 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு நான் சொல்ல நீ எந்திரிக்க மாட்டேன். புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னா சடனா எஞ்சி உட்காருங்க ரெண்டு பேரும். அவன் எந்த கடைக்கு கூட்டிட்டு போறாங்கம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியல. புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அம்பட்டுதான் எனக்கு தெரியும். சீக்கிரம் சமைச்சிட்டேன், ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடறதுக்கு. சரிம்மா, நான் உடனே ரெடி ஆயிட்டு வரேம்மா. அண்ணி, சூப்பரா இருக்கு அண்ணி. இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் சூப்பரா இருக்கு அண்ணி டேஸ்ட். என்ன இட்லி வைக்கவா? வேண்டாம் அண்ணி, சாப்பிட்டு போட்டுக்கிறேன் அண்ணி. சோனி, சாப்பிடுங்க ரெண்டு பேரும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடலாமா சாப்பிடலாமா? டேஸ்ட் சூப்பரா இருக்குமா? செல்வி, என்ன வாயில கை வச்சுக்கிட்டே இருக்க? இன்னும் சொல்ல மாட்டேக்க? அம்மா, நீ பொங்கு போட்டுக்கு சாப்பாடுக்கு நன்றி, உனக்கு நன்றி, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லம்மா. என்னடி இன்னைக்கு என்ன சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணி, சாப்பாடு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு அண்ணி, உங்க கைக்கு தங்க வழியிலே போடலாம், அம்புட்டு ருச்சியா இருக்கு. சரி சரிம்மா. மாப்பிள்ளை இங்க வரவே இல்லை, அவரு இன்னும் தூங்கிட்டே இருக்காரா என்ன? இல்ல நீ, அண்ணனும் அவரும் ரெண்டு பேரும் அந்த பக்கம் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க நீ. நீங்க சாப்பிடுங்க, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க, அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன். அம்மா, நீங்க சாப்பிடுமா. சோனி கண்ணே, நீங்க சாப்பிடுங்க, அப்பாவுக்கும் மாமாவுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன், சரியா? போமா, நீ எப்பவுமே கடைசியில சாப்பிட்ற, போமா. சரி சரி, சாப்பிட்டு அத்தை கூட கடைக்கு போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணி, நான் மட்டும் தனியாக போறேன்னு சொன்னேன், நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். இல்லம்மா, பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுமா. இல்ல, நீ உங்களுக்கு புடவை எடுக்கிறல்ல, எனக்கு பிடிச்சது எடுத்தா நல்லா இருக்காதுல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், நீங்க வந்து தானே பார்த்து எடுத்துக்குவீங்க. எனக்கு எதுக்குமா புடவை? ஏற்கனவே நிறைய புடவை இருக்கு, அதனால புடவை வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ணி, என்னோட ஆசைக்கு ஒரு புடவை எடுத்துக்குங்க. சரிம்மா, நானும் வரேன். என்னங்க, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உட்காந்து 2 பேரும் சாப்பிடுவீங்க, வாங்க. இங்க நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குமா, மட்டன் குழம்பு காரசாரமா டேஸ்டா இருக்குமா. செம்மையா சமைச்சிருக்கீங்கக்கா. உங்க நாத்தனாக்கும் இதே மாதிரி சமைக்கிறது சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருங்கக்கா. அது ஒண்ணு இல்லம்மா, இந்த மட்டன் குழம்பு செய்யறது உங்க
சரின்னு சொல்லிட்டு இருந்தம்மா. என்னங்க, நான் போன வாரம் மட்டன் குழம்பு செஞ்சேனே, அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப மட்டும் மட்டன் குழம்பு மறுபடியும் செய்யறது புதுசா ட்ரைனிங் எடுக்க சொல்றீங்க போல. அது மட்டன் குழம்பு இல்லைம்மா, அது சிக்கன் குழம்பு. சிக்கன் இருந்தா என்னங்க, இல்ல மட்டன் இருந்தா என்னங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் சமைப்போம். சரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ. சரியா? என்னக்கா வீட்டில் மட்டன் குழம்பா? கம கமன்னு தெரு ஃபுல்லா மணக்குது. அதுக்கு மூப்பு முடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டியா? மோப்பம் பிடிச்சதால தான் இங்கே வந்தேன். ஸ்மெல் நல்லா இருக்கே, அக்கா கையில் 2 இட்லி தின்னுட்டு போவோன்னு வந்தேன். இப்போ அது குத்தமா? ஒரு குத்தமே இல்லடி. வாச்சின பொண்ணு வந்து 2 இட்லி தின்னு. எனக்கு தெரியும் எங்கள் அக்கா பற்றி, எப்போ சமைச்சாலும் எனக்கு போடுவீங்கன்ட்டு. போன வாரம் பிரியாணி சமைச்சிங்க, நானே வந்து சாப்பிடல. அது மாதிரி தான் நீங்கள் சமைச்சா நீங்கள் கூப்பிடா கட்டி நானே வந்து சாப்பிட்ருவேன். என்ன ஊசிக்கிறாய்க்க நீ? அதுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன சொன்னாலும் அப்படியே நிக்கிறாளே. என்னம்மா இப்படி பேசுற? அவன் மனசு கஷ்டப்படாத. அவளுக்கெல்லாம் ஒண்ணும் படாத பாரு, எவ்வளவு பேசுற அப்படி நிக்கிற மர மாதிரி. சரிம்மா, நீ போய் ரூம்ல உட்காரு, உனக்கு நான் ஸ்நாக்ஸ் கொண்டாரு. சின்ன பொண்ணு உட்காரு, உனக்கு சாப்பாடு கொண்டாரு. எப்படி இருக்கு சின்ன பொண்ணு டேஸ்ட்? அக்கா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேற லெவல் டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா 18 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போறேன். சரிங்களா? வந்து இன்னும் 2 இட்லி வைங்க. 2 4 இட்லி வைக்க நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடு. நான் நல்லா சாப்பிடுவேன்க்கா, நீ எடுத்துட்டு வந்து வைக்கா.